இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றத விட, ஆனா உண்மைய தான் வந்து சொல்லணும். இது வந்து ஜஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு முடியிற விஷயமெல்லாம் இல்ல. இந்த ஒரு நிமிஷத்துல நடந்தது ஒருத்தரோட மனசு வந்து எவ்வளவு வந்து ஆழமா வந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து புரியும். அதுல நடந்த சில கான்வர்சேஷன் வந்து நார்மல் மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற வலியும் வேதனையும் நம்ம மனசுல வந்து அப்படியே வந்து பதிஞ்சு போயிடுச்சு. இந்த சீனை வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் வந்துச்சோ அதை வந்து கண்டிப்பா நீங்களுமே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஒரே ஒரு செகண்ட்ல ஒரே ஒரு மோதல் தான் காதல் கதை வந்து ரத்த வெள்ளத்துல வந்து கிடக்குது. இது ஒரு சாதாரண எபிசோட் எல்லாம் இல்ல. மனசையே வந்து நொறுக்குற ஷாக்கிங்கான சம்பவம் தான் இது. நேத்து வரைக்குமே பீச்ல வந்து கைய பிடிச்சு நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசின விஜய் அண்ட் காவேரி இப்ப ரோட்ல வந்து உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. இது வந்து யார் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க? விஜய் அவனோட மனசுல இருந்த பெரிய காயத்தை வந்து காவேரிட்ட வந்து ஓப்பனா வந்து பேசுறான். நான் பிறந்த உடனே அப்பா அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது அவனோட அந்த வாய்ஸ்ல இருந்த தனிமை, அதே மாதிரி அந்த கண்ணுல இருந்த வலி, அதை கேட்ட காவேரி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இனி நீங்க தனியா இல்ல, நம்ம குழந்தை வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றா. அந்த லைனை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு அப்படி ஒரு நம்பிக்கை ஒண்ணு வருது. அந்த பீச்ல காதல், சின்ன சிரிப்பு, ஆனா அதே நேரம் பாத்தீங்கன்னா காவேரியோட மனசுக்குள்ள ஒண்ணு பயம் ஒண்ணு வருது. நமக்கு ஏதோ வந்து நடக்க போகுது, அப்பா கனவுல வந்தாரு அப்படின்னு வந்து சொல்றா. ஒரு பொண்ணோட உள்ளுணர்வு எப்பவுமே வந்து தப்பா இருக்காது. அதை கேட்ட விஜய் வந்து சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நிமிஷம் அவங்களோட வாழ்க்கையோட கடைசி சாந்தமான தருணமா வந்து இருக்குது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்ற லாரி வந்து என்ன பண்ணுதுன்னா, போன்ல ஆர்டர் கொடுக்குற ராகவ் வந்து சரியான டைம்ல வந்து அடிச்சு தூக்கு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஃபியூ செகண்ட்ல ஒரே சத்தமா தான் இருக்குது. கார் சிதற சத்தம் தான் அது. உடம்பு தூக்கி வீசப்படுற சீன், ரோட்ல வந்து ரத்தம், கொஞ்சம் கூட வந்து அசைவே இல்லாம கிடக்குற விஜய் அண்ட் காவேரி. அந்த சீனை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கும். இது வந்து காதல் கதையோட முடிவா இல்ல இதுதான் வந்து புதிய புயலோட ஆரம்பமா அப்படின்னு எல்லாருமே வந்து நினைச்சிருப்பீங்க. ஒரு அம்மாவா மாற போற காவேரியோட கனவு வந்து அங்கேயே வந்து முடிஞ்சிருமா? அவன்கிட்ட நீங்க வந்து தனியா இல்ல அப்படின்னு சொன்னா அவளே வந்து இப்ப வந்து உயிரோட வந்து இருப்பாளா? இந்த ஷாக்கிங்கான ட்விஸ்ட் வந்து சீரியலோட எண்டா இருக்குமா, இல்ல இதுக்கு மேல பெரிய உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வந்து வரப்போகுதா? இப்படிதான் வந்து இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. ஆனா நம்ம மனசுல வந்து என்ன தொடங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா, பயம், பதட்டம், கண்ணீர், இதெல்லாம் தான் நம்ம மனசுல வந்து இருந்துச்சு. அடுத்த எபிசோட்ல விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே உயிர் பிடிச்சு வருவாங்களா அப்படின்ற கொஸ்டின் நமக்கு வந்து நம்ம மனசுல வந்து தோணுச்சு. அதனால மகாநதி சீரியல் வந்து முடிய போகுதா, விஜய் அண்ட் காவேரிக்கு வந்து என்னாச்சு, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ட்விஸ்ட் எல்லாமே நடந்திருக்கு. இதை பத்தி ஃபேன்ஸ் எல்லாமே அப்ப வந்து என்ன பேசிட்டு இருந்தாங்க, இந்த சீன் வந்து எப்படி எல்லாமே போச்சு அப்படின்றத நம்ம டீடைல்டா வாங்க பார்ப்போம். விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற மகாநதி சீரியல்ல கார்ல வந்து ஜோடியா வந்துட்டு இருந்த விஜயும் காவேரியும் ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட்ல வந்து சிக்கிடுறாங்க. அந்த எபிசோட பார்த்த ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷாக்கிங்ல இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, காவேரி விஜயும் மகாபலிபுரத்துல வந்து ரூம் போட்டு தங்கி இருக்காங்க. பழச எல்லாமே நினைச்சு விஜய் வந்து ரொம்ப சோகமா வந்து இருக்கான். பிறந்த உடனே அவனோட அப்பாவும் அம்மாவும் இவனை விட்டு போயிட்டாங்க அப்படின்றத பத்தி தான் காவேரிட்டு வந்து ஃபீல் பண்ணி வந்து விஜய் சொல்லிட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அவன் சொல்லும் போது அவனோட உள்ளுணர்வு, குழந்தை பருவ வேதனை, தனிமை எல்லாமே வந்து கலந்துருக்குது. அதை கேட்ட காவேரி மனசு உருகி அவனை வந்து ஆறுதல் படுத்துற விதமா வந்து காவேரி வந்து பேசிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நமக்கு வந்து குழந்தை வந்துருச்சுன்னா எல்லாமே சரியாயிடும், எல்லாத்தையுமே பாத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றா. காவேரி இந்த மாதிரி வந்து சொன்னது கேட்ட உடனே இவனோட ஃபியூச்சருக்கு வந்து ஒரு நம்பிக்கையா வந்து இருக்குது. அந்த பீச் சீனே வந்து ரொம்ப சின்னதா இருந்தாலுமே ரொம்ப பெரிய உணர்ச்சியா வந்து இருந்துச்சு. வெளியே எல்லாமே வந்து ரொமான்டிக் ஆம்பியன்ஸ், ரெண்டு பேருமே வந்து ஜோடியா பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரொமான்ஸ்க்குள்ள வந்து ஒரு வழி ஒண்ணு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சந்தோஷ தருணத்துல காவேரி திடீர்னு சோகத்தோட வந்து இருக்கா. என்னாச்சு அப்படின்னு விஜய் வந்து கேட்கறான். நமக்கு ஏதோ வந்து நடக்க போகுது அப்படின்னு காவேரி வந்து சொல்றா. எதனால அப்படி சொல்ற அப்படின்னு வந்து விஜய் கேட்கறான். அவளோட அப்பா வந்து கனவுல வந்தாங்க அப்படின்னு வந்து காவேரி வந்து சொல்றா. அதனால நமக்கு ஏதோ வந்து நடக்க போறது அப்படின்னு அறிகுறியா வந்து தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றா. தமிழ் சீரியல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கனவு சீன்ஸ் வந்து சாதாரணமா இல்லாம வராது. அது வந்துச்சுன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து நிச்சயம் தான். சோ விஜய் வந்து அதை வந்து லைட்டா எடுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். விஜயோட அந்த ஒரு வேர்டு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்றதுதான் அடுத்த ஆக்சிடென்ட்க்கு வந்து முன்னோட்டமா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கார்ல வந்து காவேரியோட வந்து கிளம்புறான். காவேரியோட உள்ளுணர்வு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆபத்து ஒன்று வெயிட்டிங்ல இருக்குது. இதுக்கெல்லாமே பின்னால இருக்கிறவன் யாருன்னா ராகவ் தான். காவேரியும் விஜயும் தீர்த்துக்கிட்டோம் அப்படின்ற திங்கிங்ல தான் வந்து இருக்கான். அதுக்கு அவன் என்ன நினைச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து கரெக்டான நேரம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு லாரியை வந்து அரேஞ்ச் பண்ணி விஜய் அண்ட் காவேரி போற காருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ண அனுப்புறான். அந்த லாரி டிரைவர்ட்ட வந்து போன் பண்ணி விசாரிச்சுட்டே வந்து இருக்கிறார் ராகவ். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சரியான டைம்ல அடிச்சு தூக்க சொல்றான். அதை கேட்ட உடனே ஒரு உயிர் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு கமெண்ட் மாதிரி தான் வந்து இருக்குது. அந்த லாரி டிரைவருமே பாத்தீங்கன்னா வேகமா வந்து விஜயோட கார் மேல வந்து மோதுறாரு. இதனால விஜய் காவேரி ரெண்டு பேருமே தூக்கி வீசிடுறாங்க. ரோட்ல வந்து ரத்த வெள்ளத்துல வந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த லாரி வந்து வேகமா அங்கிருந்து வந்து போயிடுது. ராகவோட பிளான் வந்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த லாரி டிரைவர் வந்து கால் பண்ணி விஜய் அண்ட் காவேரி வந்து காரை வந்து மோதிட்டேன், பிளான் சக்சஸ் அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வெறும் ஆக்சிடென்ட் மட்டும் இல்ல, கொலை முயற்சி தான். ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற பகுதியில தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்குது. சோ இதுக்கப்புறம் அந்த வழியா வந்தவங்க அவங்க வந்து உயிருக்கு போராடி இருக்கிறத பார்த்த உடனே விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்படிதான் அந்த எபிசோட முடிவு ஒன்று வந்திருக்கும். சோ ரெண்டு பேரும் வந்து உயிர் பிழைப்பாங்களா, காவேரியோட குழந்தைக்கு வந்து என்ன ஆகும், ராகவ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லனா இந்த சீரியலோட முடிவுக்கான கிளைமாக்ஸ் வந்து இது இருக்குமா அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின் வந்து எல்லாத்தோட மனசுலயும் வந்து அப்ப வந்து ரைஸ் ஆயிருந்திருக்கும்.
இந்த சீனை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி 2 பேரோட கதையை வந்து முடிக்க பிளான் போட்ட டைரக்டர் ஒருவேளை இந்த சீரியலையும் வந்து முடிக்க போறாரு அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ 2 மெயின் கேரக்டர்ஸ் ஒரே ஆக்சிடென்ட்ல வந்து இப்படி காட்டுறது வந்து சாதாரண ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்ல. இது வந்து 2 வழியில வந்து போகலாம். ஒன்னு பார்த்தீங்கன்னா மிராக்கிள் ரெஸ்கியூ, 2 பேருமே பிழைச்சு ராகவ் வந்து வெளிச்சத்துக்கு வருவான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா டிராஜிக் ட்விஸ்ட், ஒருத்தர் வந்து இழந்துட்டு கதையை வந்து புது ட்ராக்ல கொண்டுட்டு போவாங்க. ஆனா இந்த லெவல் இமோஷன் பில்டப் எல்லாம் பார்த்தா இது வந்து கிளைமேக்ஸ் ஆர்க் மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ காதல், நம்பிக்கை, கனவு ஒரே ஒரு விபத்துல வந்து சிதறி போயிடுச்சா? விஜய் அண்ட் காவேரியோட கதை வந்து இங்கேயே வந்து முடிஞ்சிடுமா, இல்ல இதுதான் வந்து பெரிய ரீஎன்ட்ரியா வந்து இருக்குமா? காதல் கதை அப்படின்ற நம்ம எல்லாருமே வந்து நினைச்சிருப்போம். ஆனா இப்ப வந்து உயிர் போராட்டமா வந்து மாறிடுச்சு. ஒரு பீச்ல வந்து இவங்க 2 பேருமே சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப நீங்க வந்து தனியா இல்லன்னு அப்படின்னு சொன்ன ஆறுதல், ஒரு அம்மாவா வரப்போகிற கனவு, அது எல்லாமே ஒரே ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து சிதறி போயிடுச்சுன்னா இதை விட கொடுமை என்னதான் வந்து இருக்க முடியும்? சோ ரோட் சைட்ல ரத்த வெள்ளத்துல கிடக்கிற விஜய், அவனோட கையை பிடிக்க முடியாம உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்கிற காவேரி, அந்த சீன் இன்னுமே நம்ம மனசுல இருந்து போகவே இல்லை. ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொன்ன விஜயோட ஒரு வேர்டு அது வந்து காதுல ஒழிச்சிட்டே இருக்குது காவேரிக்கு. ஆனா அந்த வார்த்தை வந்து அவங்கள வந்து காப்பாத்துமா? காவேரி சொன்னா உள்ளுணர்வு அப்பா கனவுல வந்தது அப்படின்னு சொன்னது எல்லாமே ஒரு பயமா, இல்ல அது ஒரு எச்சரிக்கையா இருந்துச்சா, இல்ல விதியோட தீர்ப்பா? இது ஒரு வெறும் ஆக்சிடென்ட் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னால இருக்கிற சதி வந்து கொலை முயற்சி தானா, இல்ல உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வருமா? இது கதையோட முடிவா, இல்ல இதுதான் வந்து ராகவோட வீழ்ச்சிக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து இருக்குதா? ஒரு பொண்ணோட கருவில் இருக்கிற கனவு, ஒரு ஆணோட தனிமையான முடிவுக்கு. ஹாஸ்பிட்டல் கதவு திறந்த உடனே ஒரு டாக்டர் வந்து வெளியில வந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்துட்டே இருந்தோம். சேஃபா தான் இருக்காங்க அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்றாரு. அப்பதான் நம்ம மூச்சு வந்து திரும்ப வரும். சாரி அப்படின்னு வந்து சொல்லிட்டா இந்த சீரியலை பார்க்குற ஃபேன்ஸோட மனசு அப்படியே வந்து உடஞ்சு போயிடும். இது ஒரு சாதாரண கிளைமாக்ஸ் எல்லாம் இல்ல, இது ஒரு காதல், நம்பிக்கை, உயிர், இந்த 3தோட வந்து சோதனையா தான் வந்து இருக்குது. ரொம்ப சிம்பிளா இருக்கிற இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற மீனிங் தான் வேற லெவல்ல இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் ஆச்சுன்னா உங்க பதிவுகளை இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.